அந்த 1956ல் நாங்கள் விவசாயத்துக்கு வந்தேன். வந்து முதல்ல அம்மோனியம் சல்பேட் ம். என் நான் நான் அதாவது இந்தியாவுல முதல்ல தயாரானது அம்மோனியம் சல்பேட் தான். முதல்ல பிறகு யூரியா, யூரியா. பிறகு டை அம்மோனியம் பாஸ்பேட்டு, பிறகு உரங்கள். உர பூச்சிக்கொல்லிகள், உரங்கள். உரங்கள் இல்ல. உரங்கள்னு சொல்லக்கூடாது. ம். ஊக்குவிக்கி ஊக்கு ஊ ஊக்குவிக்கி. ஊ ஊ அதாவது ஊக்குவிக்கிறது. உரம்ன்னா வளப்படுத்துறது தான் உரம். உரம். வளப்படுத்துறது தான் உரம். உரம். இது உரம் கிடையாது. உரம்ங்க போர்வையில மண்ணினுடைய வளங்கள கொன்னு, அது ஒரு சீக்கிரமா ஒரு விளைச்சல குடுக்குறது. தற்காலிகமாக ஒரு போதை. ஓ! மக்கள் வந்து இப்ப எப்படி போதைக்கு அடிமையா இருக்காங்களோ, அது மாரி முதல்ல போதையாகி நெறையா வந்து முதல்ல என், பி, கே, பிறகு சிங்க், அயர்ன், காப்பர், மெக்னீசியம், பொட்டாசியம், போரான், ஃபெரஸ் சல்பேட்டு இவ்வளவும் போட்டு விவசாயம் பண்ணி, நான் 1984ல் 84, 85ல் விவசாயமே பண்ண முடியாம மண் வளர்ப்பு இழந்து போச்சு. விவசாயமே பண்ண முடியாத இந்த அளவு விஷயங்கள் எல்லாம் நான் எல்லாம் பயன்படுத்தி பண்ணி எல்லாத்தையும் அதாவது முதல்ல எண் நல்லா இருந்துச்சு. பிறகு அதுக்கு பிறகு பி, கே எல்லாம் போட்டு, 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 போட்டு எல்லாம் போட்டு பயிர் நல்லா காமிக்கும். கடைசியில அறுவடை பண்ணையில புகையான், பூச்சி இதில அரிச்சிட்டு போயிரும். ஒண்ணும் கிடையாது. 84ல் விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு மண் வளம் போயிருது. பிறகு எப்படி இப்படியெல்லாம் போச்சுன்னா, நானும் நோயாளி ஆயிட்டேன். ம். என்னுடைய உடல்நிலை கெமிக்கல்ல மருந்து தெளிக்கிறது, உரத்துகளே பரிமாறி எல்லாம் போச்சு. என்னுடைய ஹீமோகுளோபின் 8 1/2 ஆயிப்போச்சு. ஐயோ! உடம்புல உள்ளது 8 1/2 ஆயிப்போச்சு. 1 நோயாளி, 2ஆவது தடவ விவசாயம் பண்ண முடியாம கடனாளி ஆயிட்டேன். 86ல கம்ப்ளீட்டா விவசாயமே பண்ண முடியல. இப்ப கம்ப்ளீட்டா இயற்கையே விவசாயம் பண்ண முடியாது. இனிமேல் வாழ்ந்தா இயற்கையோடு தான் வாழணும். ம். இல்லன்னா நமக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லைன்ட்டு தான் முதல்ல இயற்கை விவசாயம் பண்ணோம்.